அனைவருக்கும் நல்ல சண்முகத்தின் அன்பு வணக்கம். கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம். ஔவையாருடைய அருமையான பொன்மொழிங்க. இந்த தமிழ் மக்களுக்கு ஔவையார் நம்முடைய பாட்டிக்கும் பாட்டிக்கும் பாட்டி முப்பாட்டி எவ்வளவு அருமையாக சொல்லியிருக்கிறார்கள் பாருங்கள். கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம். ஒரு கோயில் குளம் என்று இருக்கணும் இல்லையா? அப்போ தானே இந்த பக்தி வளரும். பக்தி வளரும் பொழுது தான் அந்த சிந்தையும் மனமும் ஒருநிலைப்படும். இறைவனோடு நாம் உரையாட முடியும். அந்த உயர்ந்த ஒரு பண்பு இறை சக்தி நம்மளிடம் இறங்கும். கோயிலும் இல்லை குளமும் இல்லைன்னா அந்த என்ன காடு தானே அது என்ன காடு மாதிரி. காட்டில் வாழ்ந்து என்ன இருக்குது? காட்டில் யார் வாழ்வா? மிருகங்கள் தான் வாழணும். நாட்டில் வாழணும்னா கோயில் குளம் வேணும். ஏன்னா அது மனதையும் பண்பையும் அவனுடைய கலையையும் கலாச்சாரத்தையும் அவனுடைய வாழ்வியலையும் சீராக்குவது அந்த கோயில் குளங்கள். அந்த பக்தியை வளர்ப்பது. ஒரு தப்பு செய்ய பயப்படுறோம்ல, கோயிலில் போய் கையெடுத்து கும்பிட்றோம். அந்த ஒரு நொடி அது இறைவனை நினச்சி தானே நம்ம பயந்து தானே இறை பக்தி செய்கிறோம். அப்போ அது ரொம்ப முக்கியம். பிரார்த்தனை செய்கிறோம், பக்தி செய்கிறோம், வழிபாடுகள் செய்கிறோம், படையல்கள் செய்கிறோம். இவைகளெல்லாம் ஒரு ஊருக்கு வேணும். ஸோ அது மாதிரி கோயிலும் குளங்களும் இருக்கிற இடங்களில் குடியிருங்க. கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் தமிழ் மக்களுடைய வாழ்வியல் முறைங்க, தர்மம், வழிமுறை. இவைகளெல்லாம் நாம் கடைபிடித்து வாழ வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.